Hi, hello all. Welcome back to the chemistry class. This is Vishnu from Bohdi Academy. So, இன்னைக்கு நம்ம பார்க்க கொண்டு இருக்க chapter Thermodynamics. Okay. So, Thermodynamics அப்படிங்கிறது ஒரு physical based chapter. ஓகேவா? ஸோ எல்லா physical based chapterலையும் முக்கியமான டாபிக் நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதோட ஃபார்முலாஸ். நம்ம ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணணும்? ஒரு ஃபார்முலா சார்ட் மேக் பண்ணிடணும். அந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணணும். இஃப் யூ ஆர் தரோ வித் த ஃபார்முலாஸ் நம்ம என்ன பண்ணிடலாம்? எல்லா வகையான ப்ராப்ளமையும் நம்ம ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கோ அண்ட் மேக் அ ஃபார்முலா சார்ட் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது மோஸ்ட் லாஜிக்கல் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? இது ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸ்ல கேட்ட அண்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, we are going to discuss some of the problems, right? So without wasting a lot of our time நம்ம என்ன பண்ணிடலாம்? நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஓகேவா? So let's move to the first problem. First problem என்ன கொடுத்திருக்காங்க? A 500 joule of energy is transferred. A 500 joule of energy is transferred as a heat to 0.5 mole of argon gas. Argon gas என்ன மாதிரியான gas? It's a monatomic gas. Okay, keep this in mind. Okay, so first என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு சிஸ்டம் எடுத்திருக்காங்க. அந்த சிஸ்டம்ல ஆர்கான் கேஸ் இருக்கு. எத்தனை மோல்ஸ் இருக்கு? 0.5 மோல்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இதுல எவ்வளவு ஹீட் அவங்க பாஸ் பண்ணிருக்காங்க? They are given 500 joule of heat. Okay, so what is the pressure given? Pressure கொடுத்திருக்காங்க. Pressure is 1 atmosphere. நம்ம என்ன கேட்காங்க பாருங்க. So certain temperature is given. ஓகேவா? சோ நீங்க இந்த ஹீட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் நம்மட்ட क्वेश्चन அவங்க கேட்டிருக்காங்க. So there is a change in temperature. அப்ப T1 வேல்யூ நம்ம கொடுத்துட்டாங்க, T2 வேல்யூ அவங்க கேக்குறாங்க. ஓகே, they are given T1 value how much? 293 Kelvin. T2 வேல்யூ கேக்குறாங்க. What is that அப்படி கேக்குறாங்க. As well as what they are asking, they are asking the internal energy. Change in U அவங்க நம்ம கிட்ட ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? let's solve this problem. So first என்ன பண்ணனும்? நம்ம just we are understanding the question. ஒரு chamber இருக்கு, அதுல எனர்ஜி பாஸ் பண்றோம். So what is important hint in this question? இதோட pressure. The pressure is constant throughout the problem. The full problem என்னதா இருக்கு? உங்க pressure constant-ஆ இருக்கு. ஓகேவா? So let's see. Pressure constant-ஆ இருக்கு. heat நம்ம சப்ளை பண்றோம் அப்படினா என்ன சொல்லுவோம் நம்ம? QP அப்படினு சொல்லுவோம். Okay, what is QP? Is heat supplied at constant pressure is nothing but delta H value. ஓகேவா? நமக்கு delta H value தெரிஞ்சா நம்ம delta T கண்டுபிடிக்க முடியும் தானே? What is the formula? What is the relationship between QP delta H and delta T? It is nothing but NCPM delta T. ஓகேவா? So QP is nothing but equal to NCPM delta T. நம்ம ஃபார்முலாவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ n நமக்கு தெரியும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் நமக்கு தெரியும், ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் CP சார்? CP னா என்னது? ஹீட் கெபாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் pressure. ஓகேவா? heat capacity at constant pressure is called CP. okay, so CP எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நம்ம கிட்ட கொடுக்கவே இல்லையே. என்ன கொடுத்திருக்காங்க? க்ளூ கொடுத்திருக்காங்க. helium gas is there அப்படினு க்ளூ கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? so helium gasல என்ன மாதிரியான gas? it is a monoatomic gas. helium is a monoatomic gas. so monoatomic gas conditionsல CV வேல்யூ எவ்வளவா இருக்கும்? 3/2 R ஆ இருக்கும். and CP வேல்யூ எவ்வளவா இருக்கும்? 5/2 R ஆ இருக்கும். so keep this one in mind. ஓகேவா? நம்ம monatomic gas ஓட CP and CV value note பண்ணி வெச்சுக்கோங்க. Okay, we are going to supply everything into the equation and we are going to calculate the T2 value. Okay, so nothing but what is QP? QP is equal to NCPM. Delta T can be written as T2 minus T1. Okay, QP value எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 500 joule. The heat is supplied to the system. So plus 500 joule is equal to number of moles எவ்வளவு? 0.5 moles. 0.5 moles. What is CPM? 5/2 into R. R na sir? R is a gas constant. Gas constant value எவ்வளவு? 8.314 into T2 we have to find out. T1 value எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 293 Kelvin. 293 Kelvin is given. So we'll try to solve the problem. So 500. So 1 5 is 5. 100 5s are 500. It is 0.1. We are getting 20. So it will be 200 into 2 is equal to 8.314 into T2 minus 293 Kelvin. So T2 minus 293 is equal to 400 divided by 8.314. So 180 said 5 it's 40. So it is around nearby 48. Okay, more or less it will be 48. So T2 will be equal to 298 plus 48. If you are solving, we will get 346. 346 Kelvin. So is there an option? நம்மளோட option 3 ல 346 இருக்கு. ஓகேவா? So that is fine. Okay, first நம்ம T2 value கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணனும்? Change in internal energy கண்டுபிடிக்கணும். What is change in internal energy? Change in internal energy னா the heat supplied at constant volume. Okay, so heat supplied at constant volume நம்ம கண்டுபிடிக்க போறோம். What is formula for that, sir? So delta U is equal to NCVM delta T.
இது நம்ம டெல்டா U ஓட ஃபார்முலா. டெல்டா U எப்படி எழுதலாம்? QV ன்னு எழுதலாம். QV is equal to NCVM delta T. ஓகேவா? பட் நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? CP வேல்யூ தெரியும். ஓகே, டெல்டா H வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். டெல்டா H என்னது? Nothing but QP. இதோட வேல்யூ எவ்வளவு? CPM delta T. This also we know. So can we divide 1 with 2? நம்மளால பண்ண முடியுமா? நமக்கு என்ன தேவை? We are going to find out QV value. நமக்கு ஆல்ரெடி QP தெரியும், அப்ப நம்ம டிவைட் பண்ணலாம் இல்லையா? So we are making our new equation. QV divided by QP is equal to NCVM delta T divided by NCPM delta T. So common term cancel பண்ணலாம். Number of moles cancel each other. Delta T will cancel each other. Then QV divided by QP is equal to CVM divided by CPM. That is our new arrived formula. Then QV oda formula என்னவா இருக்கும்? QV is nothing but CVM divided by CPM of argon into QP. CVM எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? What is the CVM of our monoatomic gas? 3/2R and CPM is 5/2R into the QP value. QP na the heat given at constant pressure 500 joules according to our problem. 500 joules. So R will cancel each other, 2 will cancel each other, nothing but 3/2 into 500. Sorry, 3/5 into 500. 3/5 into 500, 500. So 300 joule is taken as a QV. So QV 500, 300 joule abdina, it is equal to delta U value. Clear? So hope you understood. Okay, next question. So what is the correct answer? Option 3, 300 joule delta U and 346 Kelvin temperature is our correct answer. Okay, we move to the next question. At the question background. So which of the following properties will change when the system contains solution 1 becomes solution 2? This is your solution 1. So solution 1 is your solution 2. So எந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. So will change. என்னன்னா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? So என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இங்க 10 liters of water இருந்திருக்கு. ஓகே, 10 liters of waterல 10 mole of solid இருந்திருக்கு. கரெக்ட்டா? இங்க பாருங்க. இங்க 1 liter of solution 1 is taken and 2 mole of solution X is taken and 2 liter of water is taken. Okay, let's calculate the concentration of solution 1. Concentration of solution 1 calculate panna, which is nothing but number of moles by volume of solution. Okay, we are neglecting the volume of solute here. So 1 mole, it means 10 moles in 10 liter of solution. So there is only 1 molar solution. 1 molar solution. Let's consider, assuming. Okay, இதே நம்ம solution 2 க்கு அப்ளை பண்ணி பார்க்கறோம். இங்க 1 liter of solution என்ன அர்த்தம்? 1 liter of solution 1 அப்படினா 10 literல 10 mole dissolve ஆயிருக்கு. அப்போ 1 liter of soluteல 1 liter of waterல there will be 1 mole of X. 1 mole of solute X அதுல இருக்கும். ஓகேவா? So which means there are again 1 mole of X is there. So 1 plus 1. 2 moles of X are present. And here again 1 liter of water. So 1 liter of water again, which means 2 liter of water is present. So all together உங்களோட concentration check பண்ணி பாருங்க, again 2 moles and 2 liters. So the concentration will become number of moles by number of volume, again 1 molar solution. So concentration மாறவே இல்லை, the concentration remaining same, but என்னதான் மாறி இருக்கு? The amount got reduced, அதோட amount of substance reduce ஆயிருக்கு. So initially 10 liter அந்த substance என்னவா இருக்கு? இப்போ உங்களோட solution இப்போ 2 liter convert ஆயிருக்கு, it is got reduced. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு கேட்டாங்க அப்படின்னா there are two types of properties in thermodynamics. One extensive property, one intensive property. So what we are going to do is we are going to classify them and I'm going to give a trick to you. Okay va? So property la மொத்தம் ரெண்டே டைப் தான் இருக்கு. ஒன்னு extensive, இன்னொன்னு intensive properties. இன்னொன்னு intensive property. So extensive property பத்தி பாத்தீங்கன்னா it is depend on a amount of substance. எதெல்லாம் amount of substance depend பண்ணியிருக்கும்? Mass, mole, volume, எல்லாமே extensive property. And remember guys, all the kind of energies are the extensive properties. என்ன energy தான் நமக்கு தெரியும்? The energy can be a Gibbs free energy, the energy can be a enthalpy, the energy can be a internal energy, the energy can be a entropy, the energy can be a kinetic energy, the energy can be a potential energy, total energy. So every energy is a extensive property. Okay, அப்படியே நம்ம intensive property பார்க்க வந்தோம் அப்படின்னா they do not depend on amount of substance. amount of substance பொறுத்து சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? யாரெல்லாம் சார்? pH of a solution,
EMF of a electrode, surface tension, இந்த மாதிரியான சில காமன் டேர்ம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் இஃப் யூ டிவைடிங் ஒன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வித் another எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இன்னொரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு புது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் பை வால்யூம் இஸ் நத்திங் பட் a density. ஸோ இங்கே மாஸ்ங்கிறது ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, வால்யூம்ங்கிறது ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. பட் நமக்கு ஃபார்ம் ஆகிற டென்சிட்டி என்னவா இருக்கும்? ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். சிமிலர்லி உங்களுக்கு எப்பெல்லாம் மோலார் அல்லது ஸ்பெசிபிக் அப்படிங்கிற மோலார் ஆர் ஸ்பெசிபிக் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் வருதோ அப்ப எல்லாம் என்னவா தான் இருக்கும்? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸா தான் இருக்கும். ஓகே, ஐ ஹவ் given you all the tricks related to this topic. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதில் என்ன இருக்கலாம்? எல்லா எனர்ஜிஸுமே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, மோலார்ல ஸ்பெசிபிக் இருந்தால் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, அண்ட் ரெண்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்க போகிறது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? நவ் we will look into it. ஸோ எது சேஞ்ச் ஆகும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. என்ன சஃபிக்ஸ் இருக்கு? ப்ரிஃபிக்ஸ் இருக்கு. உங்களுக்கு மோலார்னு ப்ரிஃபிக்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் அ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இட் வில் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு த வால்யூம். ஓகேவா? டென்சிட்டி இப்பதான் சொன்னோம். டென்சிட்டி என்னது? மாஸ் பை வால்யூம். இட் இஸ் it came from a division of two extensive properties. ஓகேவா? சோ ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை இன்னொரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா டிவைட் பண்ணிருக்கோம். we will get an intensive property. இது ஒரு intensive property. சோ உங்களுக்கு இது சேஞ்ச் ஆகாது. when you are changing the concentration it will not change. again concentration we have just derived. இது concentration change ஆக போறது கிடையாது. and what about gives free energy? all the energies are extensive properties, so it will change with respect to the time. Okay, it's volume. Okay, so this is going to change. This is our correct answer. Okay, so hope you understand. We are moving to the next question. The hydration energy of K plus and Cl minus are given. Okay, the hydration energy of K plus and Cl minus are given, and as well as the lattice energy of KCl is also given. என்ன கேக்குறாங்க? ஹீட் ஆஃப் சொல்யூஷன் கேக்குறாங்க. ஒரு சொல்யூஷன் எப்படி மாத்துவோம்? நம்ம KCl எப்ப நம்ம H2O ல டிசால்வ் பண்றோமோ we are getting K plus aqueous and Cl minus aqueous nature நமக்கு solution கிடைக்கும். This is called the enthalpy of solution. We are going to calculate this one. But இது simple step நடந்துருமா சார் அப்படின்னா it will take a series of steps. அதெல்லாம் என்ன இருக்கணும்? ஒரு சீரிஸா தொடர்ச்சியான ஸ்டெப்ஸ் அதெல்லாம் நடக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கணும்? இது KCl சாலிடா இருக்கு. It will be converted to K plus gas and Cl minus gas. K plus gas ஆகும், Cl minus gas ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அது பிரியணும். ஓகேவா? ஃபாலோட் பை அது என்ன ஆகணும்? வாட்டர்ல ஹைட்ரேட் ஆகணும். ஓகேவா? அது K plus gas என்ன ஆகணும்? வாட்டருக்குள்ள போகணும். அப்ப அது ஹைட்ரேஷன் ஆகணும். There involves a enthalpy of hydration of K plus ion and Cl minus must go into the aqueous solution. There must be a enthalpy of hydration of Cl minus ion. ஓகேவா? நமக்கு ரூல் தெரியும். Hess law ஒரு law தெரியும் நமக்கு. What is the Hess law? So according to Hess law, if a reaction happens in a single step இல்லனா multiple step நடந்தாலும் சரி, okay, single step reaction நடந்தாலும் சரி இல்ல multiple step reaction நடந்தாலும் சரி, the amount of heat liberated or exchanged will be a same. ஓகேவா? இது enthalpy change என்னவா தான் இருக்கும்? சேமா தான் இருக்கும்னு யார் சொல்றா? Hess law சொல்றாரு. ஓகே, so what is happening here? So KCl K plus Cl minus KCl ஆ மாறுனா அதோட பேரு lattice energy. ஓகேவா? so KCl K plus ஆவும் Cl minus ஆவும் மாறுனா அதோட பேரு minus lattice energy. Minus lattice energy. It's nothing but minus U. Okay, so according to Hess law, the enthalpy of solution will be equal to minus lattice energy plus the enthalpy of hydration of K plus ion and the enthalpy of hydration of Cl minus ion. இது எல்லாம் சேர்ந்ததான் என்னது? உங்க enthalpy of solution. ஓகேவா? அது according to the Hess law. இது single step process, இது multiple step process. ஓகே, எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்றோம். ஓகே, so what is given? The enthalpy of hydration of K plus is given as minus x. So this is nothing but a minus x plus enthalpy of hydration of Cl minus கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்காங்க. It is nothing but a minus y. It is nothing but a minus y plus enthalpy of what's called lattice energy கொடுத்திருக்காங்களா? yes கொடுத்திருக்காங்க. minus z is equal to minus into minus z. Is nothing but a enthalpy of solution. Okay, so minus into minus plus z minus x minus y is equal to enthalpy of solution. Nothing but z minus x plus y. It is nothing but a enthalpy of solution. So what is our correct answer? Option 3 is our
correct answer. Okay, so we'll move to the next question. 1 mole of an ideal gas expand isothermally. நல்லா பாத்துக்கோங்க, isothermally. இதான் வந்து clue word. From 10 decimeter cube to 20 decimeter cube. உங்க initial volume எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10 decimeter cube. 10 decimeter cube is nothing but 10 liter. Okay, volume 2 is equal to 20 decimeter cube. They are asking the delta U value, Q value, work done எவ்வளவுன்னு கேக்குறாங்க in this whole process. Okay, so நல்லா பாத்துக்கோங்க, reversible isothermal expansion. Isothermal வார்த்தை வந்துட்டாலே டெல்டா யூ என்னவா தான் இருக்கும்? ஜீரோவா இருக்கும். ஏன்? டெல்டா யூட ஃபார்முலா NCVM டெல்டா டி. டெல்டா டி ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா டெல்டா யூ வில் பி ஆல்சோ ஈக்குவல் டு ஜீரோ. ஃபர்ஸ்ட் திங் வி ஹவ் கவர்ட். ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம்? நம்ம டைரக்டா ஒர்க் கண்டுபிடிச்சிட போறோம். ஓகே, ஒர்க்குக்கான ஃபார்முலா என்ன? ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன்ல மைனஸ் NRT ln of V2 by V1. எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்தாங்க? only 1 mole is present. ஓகேவா? minus 1 into R value is 8. So it is given as 8.314 already கொடுத்துட்டாங்க ஜூல்ல. So 8.314 joule Kelvin inverse mole inverse. Temperature எவ்வளவு கொடுத்திருக்காங்க? The temperature is 300 Kelvin. The temperature is 300 Kelvin. Into log நம்ம கன்வெர்ட் பண்ணனும். எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? 2.303 மல்டிப்ளை பண்ணனும். 2.303 into log of V2 value is 20 divided by 10. இது 1 time, இது 2 time. So log 2 value is 0.3. So minus 8.314 into 300 into 2.303 into 0.3. Okay, if you are solving everything, you will be getting a minus 1.7 kilojoule. Okay, minus 1.7 kilojoule உங்களுக்கு answer வரும். That is our work done question answer. Okay, work done கான answer இது. And according to our Gibbs law, first law of thermodynamics, delta U is equal to Q plus W. எப்ப delta U 0 மாறிடுச்சோ Q plus W is equal to 0, which means Q is equal to minus W. So heat given is equal to minus into, what is the work done here? Minus 1.7 is nothing but a 1.7 kilojoule is your answer. Okay, so let us check your question answers. So 1 plus 1.7 for a Q value and minus 1.7 for a work done value. Option 4 is our correct answer. Okay, then moving to the next one. Let's consider a reversible reaction. Or reversible reaction at temperature T. In this reaction, both delta H and delta S were observed to have a positive values. Positive values. At equilibrium, is what the temperature is TE. Okay, delta H and delta S connect பண்ணற ஒரே equation என்னது? delta G ஓட equation. Delta G is equal to delta H minus T delta S. At equilibrium இருக்கும்போது delta G வேல்யூ என்னவா மாறிடும்? 0வா மாறிடும். Which means 0 is equal to delta H minus T delta S. At this time, the temperature என்ன சொல்லலாம்? நம்ம TE represent பண்ணலாம். It is represented as TE. Okay, then delta H can be equal to TE delta S. அப்ப TE ஓட வேல்யூ delta H minus delta S. Keep this in our mind. Okay, இத நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து என்ன கேக்குறாங்க? Then the reaction between this becomes spontaneous. Okay, reaction spontaneous மாறுச்சு அப்படினா what is the relation between TE and at a temperature T? Okay, இப்ப இருக்க temperature spontaneous reaction temperature இருக்கும் equilibrium temperature க்கும் என்ன ரிலேஷன்ஷிப், எது அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகேவா? எப்ப spontaneous மாறும்? For a spontaneous reaction, delta G must be negative. Delta G negative அப்படினா delta G must be less than 0. delta G ஓட வேல்யூ 0 விட கம்மியா இருக்கணும். delta G ஓட வேல்யூவை பாருங்க. அப்ப delta G ஃபார்முலா என்னது? delta H minus T delta S minus T delta S must be less than 0. Then delta H is less than T delta S நம்ம அந்த சைடுல கொண்டு போய்ட்டோம். ஓகேவா? So delta H minus delta S is less than T. What is delta S by delta S value? already தெரியும். It is nothing but TE. So TE value is less than temperature T. So for a spontaneous reaction, the temperature is maximum than the equilibrium temperature. That is our correct answer. What is our correct answer then? Option 3 is our correct answer. T value அதிகமா இருக்கு, T value lower இருக்கு. That is our correct answer. That's how we have to derive. Fine. அடுத்து பார்க்கலாம். The carbon is diamond carbon is converted to graphitic carbon and plus x kilojoule கொடுத்திருக்காங்க பாரு. Plus it is given inside a reaction. அப்பனா என்ன அர்த்தம்? The heat is liberated. The reaction நடக்குது அப்படினா என்ன நடக்குது? Heat liberate ஆகுதுன்னு அர்த்தம்.
So what is that? For this reaction, the delta H value is equal to minus x kilojoule. அப்படினு அர்த்தம் மாத்தி எழுதிக்கணும். ஓகேவா? Similarly, when diamond is converted to O2, it is getting converted into CO2. When diamond reacts with O2, it is getting converted to CO2. அப்ப என்ன நடக்குது? Y kilojoule வெளியே liberate ஆகுது, which means the delta H value is minus y kilojoule per mole. Okay, when graphite is reacting with O2, carbon dioxide is converted to carbon dioxide. Whenever during the reaction, எவ்வளவு gas வெளியே, எவ்வளவு energy வெளியே வருது? Z kilojoule வெளியே வருது. So for this reaction, the delta H value is equal to minus Z kilojoule per mole. What is a relationship னு கேக்குறாங்க, relationship value கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம இத சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? So it's consider இந்த reaction எனக்கு வேணும்னு வெச்சுக்கோ. Okay, this reaction is going to be a final reaction. Okay, என்ன reactant இருக்கு? graphite தான் என்னோட கார்பன் graphite தான் என்னோட reactant இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல பாருங்க, கார்பன் graphite எனக்கு ப்ராடக்ட்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணனும்? இந்த ரியாக்ஷனை தலைகீழா மாத்தி எழுதணும். ஓகேவா? So carbon graphite is converted to carbon diamond. For this reaction, the delta H value will be என்ன பண்ணனும்? If a reaction is inverted, உங்களோட delta H value மாறாது, என்ன மட்டும் மாறும்? அதோட சைன் மட்டும் மாறும். It will be converted to x kilojoule per mole. Okay, so அடுத்தது carbon diamond. We have this question as a same. So carbon diamond oxygen கூட react பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? carbon dioxide கிடைக்குது. During this reaction, delta H is equal to minus y kilojoule per mole. Okay, so if you are solving both of this equation, ரெண்டு equation solve பண்றோம். carbon diamond cancel ஆயிரும். So carbon graphite reacts with oxygen to form carbon dioxide. For this reaction, the overall enthalpy change will be sum of first reaction and second reaction. In the rule நம்ம already rules of thermochemistry படிச்சிருப்போம். when two reactions are added, நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதோட enthalpy-யும் add பண்ணிக்கலாம். change enthalpy-யும் add பண்ணிக்கலாம். It will be equal to x minus y. But for this reaction, already என்ன கொடுத்திருக்காங்க? already ஒரு delta H value கொடுத்திருக்காங்க. So for this reaction, Z is equal to x minus y, which means x is equal to Z plus y. This is your correct answer. So which is the correct answer then? So for this question, option 2 is the correct answer. Okay, then which of the following mixing 1 molar base and 1 molar acid leads to largest increase in temperature? இதுல எந்த இதுக்கு அதிகமான ஹீட் லிபரேட் ஆகும்? ஓகேவா? largest increase in temperature னா லிபரேட் ஆனதா உங்களோட சிஸ்டமோடவே இது ஹீட் அதிகமாகும். ஓகேவா? சோ எப்ப அதிகமான ஹீட் லிபரேட் ஆகும்? that's a simple question. ஓகே, சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் ஆசிடையும் ஸ்ட்ராங் பேஸையும் நம்ம ரியாக்ஷன் பண்றோம் அப்படின்னா எனக்கு அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இதுவே ஒரு வீக் ஆசிட் பிளஸ் ஸ்ட்ராங் பேஸா இருந்தாலோ இல்ல வீக் பேஸ் அல்லது ஸ்ட்ராங் ஆசிட் இருந்தாலோ ஹீட் அவ்வளவா லிபரேட் ஆகாது. ஏன் சார்? பிகாஸ் சம் ஆஃப் த ஹீட் இஸ் யூஸ்டு ஃபார் அயனைசேஷன் ஆஃப் ஆசிட் ஆர் பேஸ். ஓகேவா? சில ஒரு குறிப்பிட்ட அளவு என்ன பண்ணிருப்பாங்க? அயனைசேஷன் ப்ராசஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வில் நாட் ரிலீஸ். ஓகே, ஸோ சிம்பிள் பேசிக் திங் என்ன அப்படின்னா எப்பெல்லாம் நம்ம ஸ்ட்ராங் ஆசிடையும் ஸ்ட்ராங் பேஸையும் மிக்ஸ் பண்றோமோ எனக்கு ஹீட் அதிகமாக லிபரேட் ஆகும். ஓகே, ஸோ லுக் அட் தி ஆப்ஷன்ஸ். அசிட்டிக் ஆசிட் அண்ட் NaOH. இது weak acid, strong base. Heat area liberate ஆகாது. It is not going to be your answer. Okay, COOH plus NaOH. Weak acid plus strong base. Here also not going to be your answer. Okay, so HCl and NaOH. HCl and NaOH. Strong acid, strong base. HCl and NaOH. Strong acid, strong base. So among these two, any one of this is going to be your answer. Okay, so என்ன பண்ண போறோம்? நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா when 1 mole of H plus 1 mole of H plus reacts with 1 mole of OH minus, approximately 13 calories of energy will be liberated. Okay, or minus 57 kilojoule of energy will be liberated for this question. Okay, இது நமக்கு தெரிஞ்ச question. பட் நம்ம என்ன பண்ண போறோம்? இதுல எத்தனை மோல் ரியாக்ட் ஆகுது பண்ண போறோம். ஓகே, ரெண்டுமே வேற வேற வால்யூம்ல கொடுத்திருக்காங்க. So we are going to find how many moles of H plus is there, how many moles of OH minus அங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். Okay, for the third option, number of moles of H plus. Number of moles of H plus எவ்வளவு இருக்கு? It is nothing but volume into molarity. Number of moles க்கு ஃபார்முலா volume into molarity. So volume எவ்வளவு? 30 ml into molarity is 1 molar, which means 30 millimole of HCl is present. Okay, and number of moles of OH minus
number of moles of OH minus the similar 30 moles and 1 molar, which means 30 millimole of OH minus is also present. அப்ப complete neutralization இங்க நடக்கும். Complete neutralization takes place. Complete neutralization takes place. அங்க எத்தனை மோல் ரியாக்ட் ஆகுது? 30 millimole of H plus-உம் 30 millimole of OH minus-உம் produce ஆகுது. Okay, so we will have this one. Okay, first இத hold பண்ணி வச்சிருப்போம். அடுத்து we'll go to the question option number 4. So 50 ml of H plus. 50 ml of H plus number of moles எவ்வளவா இருக்கும்? Number of moles of H plus will be equal to எவ்வளவு volume? 50 ml. 50 into molarity is 1, which means 50 millimole of H plus. And எவ்வளவு OH minus வந்திருக்கும்? Number of moles of OH minus. Number of moles of OH minus is equal to எத்தனை millimole? 20 ml தான் இருக்கு. So 20 into 1. Only 20 millimole தான் react ஆகும். இங்க என்ன நடக்குதுல? கம்ப்ளீட்டா நியூட்ரலைசேஷன் நடக்கிறது இல்ல. இங்க incomplete neutralization நடக்குது. Okay, so only 20 mole of OH minus can react with only 20 mole of H plus. 20 mole of OH minus 20 mole of H plus கூட மட்டும் தான் react ஆக முடியும். அதுக்கு மேல இருக்கதெல்லாம் excess reagent. Only the limiting reagent can able to react. யார் limiting reagent? NaOH தான் இங்க limiting reagent. So only 20 millimole of H plus react with 20 millimole of OH minus. 20 millimole of H plus 20 millimole of OH minus கூட react ஆகுது. Okay, so the incomplete reaction. Okay, நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். எப்ப அதிகமான mole of H plus அதிகமான neutralization நடக்குதோ, so complete neutralization நடக்கும்போது whichever higher amount of moles is present, higher amount of heat will be liberated. Okay, ரெண்டு பேர்ல யாருக்கு அதிகமான number of moles இருக்கு? இங்க 30 millimole இருக்கு, பட் இங்க 20 millimole தான் இருக்கு. So number of millimoles அதிகமா இருந்தா அதிகமான heat liberate ஆகும். So option 3 is giving high amount of heat towards the out of the system. Okay, so option 3 is our correct answer. Fine. 2 moles of ideal gas is taken. 2 moles of ideal gas is taken and expanded reversibly from 2 liter to 20 liter. So volume 1 is equal to 2 liter, volume 2 is equal to 20 liter. Okay va, இத expand பண்ணிருக்காங்க. Expansion is taken. Okay, என்ன கேக்குறாங்க? Change in entropy எவ்வளவு அப்படினு கேக்குறாங்க. What is the change in entropy அப்படிங்கிறது நம்மளோட question. Okay, so what is the formula for change in entropy? NCVM. So CPM. So here volume is changing. So NCPM delta T plus NR ln of P2 by P1 is our answer. This is our formula. Okay, அப்ப என்ன கொடுத்துட்டாங்க? இது ஒரு isothermal reaction because temperature is constant throughout the reaction. 27 degrees Celsius தான். அப்ப temperature constant இருந்தா இந்த term நம்ம neglect பண்ணிடலாம். Okay va, so it is nothing but delta S is equal to NR ln of P2 by P1, but it is isothermal condition still. நம்ம என்ன எழுதிக்கலாம்? P2 by P1, sorry, you can write P1 by B2, P1 by P2. So P1 by P2 can be represented as V1 V2 by V1 அப்படி நம்மளால மாத்தி எழுதிக்க முடியும். This is our final required formula. எல்லாத்தையும் அப்ளை பண்ண போறோம், தேவையானதெல்லாம் அப்ளை பண்ணலாம். So what is given? Number of moles கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்காங்க. 2 moles is given. What is R value given? 2 calories. ஓகேவா? கலோரியில கொடுத்துட்டாங்க. So 2 calories கொடுத்துட்டாங்க. In log எப்படி மாத்தலாம்? So 2.303 into log of what is V2? V2 is 20 liter divided by 2 liters. இது log 10. Log 10 ஓட value 1, which means 2 into 2.303, which means 4 into 2.303, it will be around 9. Okay, so option is 9.2 is our correct answer. Okay, it is change in the entropy kind of formula. So நான் சொல்றதான், எப்ப நீங்க ஃபார்முலால தரவாயிட்டீங்க அப்ப என்ன ஆகும்? Thermodynamics ரொம்ப ஈஸியா மாறிடும். Okay, so okay, let's move to the next question. For a reversible reaction, A plus B gives C plus D and the delta G value is given. Delta G not value கொடுத்துட்டாங்க. Which one of the following statement is true? Okay, இது கரெக்டான ஸ்டேட்மென்ட் கேக்குறாங்க. First one, the reaction is thermodynamically not feasible. அப்படினா இது non spontaneous அப்படினு சொல்றாங்க. இது நான் ஸ்பான்டானியஸ் சொல்றாங்க. அப்படியா சார்? சோ எப்பெல்லாம் வந்து டெல்டா ஜி பாசிட்டிவா இருக்கோ அப்பதான் அது நான் ஸ்பான்டானியஸ். இங்க டெல்டா ஜி எப்படி இருக்குன்னு பாருங்க. இட் இஸ் நெகட்டிவ் இன் வேல்யூ. இது ஒரு ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன். ஓகேவா? திஸ் இஸ் a wrong statement. The entropy change is negative னு சொல்றாங்க. How to find the entropy change? டெல்டா Ng நம்ம செக் பண்ணோம்னா entropy கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? Let's consider delta Ng. So number of reactants gases products எத்தனை இருக்கு? 2 இருக்கு. Okay, number of gases reactant only 1 இருக்கு, -1. So delta Ng is positive
delta energy positive இருந்தா it has positive entropy. It has positive entropy. It is a spontaneous reaction. So it is also a wrong answer. The equilibrium constant is greater than 1. Correct or sir? Equilibrium constant is greater than 1. So what is formula of relationship between delta G naught and equilibrium constant? Delta G naught is equal to minus RT ln of K equilibrium. இதான் நமக்கான formula. Delta G எவ்வளவு கொடுத்திருக்காங்க? It will be minus 350 கொடுத்திருக்காங்க. Minus 350 is equal to minus RT ln K equilibrium. So minus minus will cancel on both sides. So it is a positive value. RT ln K equilibrium is a positive value. அப்போ உங்களோட ln K equilibrium எப்படி இருக்கும்? Will be greater than 0. Ln K equilibrium value is greater than 0. Ln அந்த, so can we write log equilibrium is equal to greater than 0? மாதிரி எழுதலாம் இல்லையா? Because 2.03 constant தான். Okay. So log K equilibrium greater than 0 இருந்தா K equilibrium will be is greater than 10 to the power 0. So K equilibrium is greater than anything but 0 is 1. So equilibrium 1 ஓட ரொம்ப அதிகமா இருக்கு. So it is a correct answer. Equilibrium constant is greater than 1ங்கிறது நம்மளோட கரெக்டான ஆன்சர். The reaction should be instantaneous. It must be spontaneous. It's not instantaneous. Instantaneous எங்க படிப்போம்? Kineticsல படிப்போம். Okay, don't confuse it. Okay, fine. So option 3 is our correct answer. And for a ideal gas undergoes a cyclic transformation. மொத்தம் நமக்கு 3 diagrams கொடுத்திருக்காங்க. So all are cyclic transformation. A, B, C, D. Okay, எல்லாமே cyclic. வேற kind of pressure and volume நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? So point A ல ஆரம்பிச்சு again என்ன வருது? B, C, D வழியா மறுபடியும் AK வருது. All are cyclic. A ல ஆரம்பிச்சு மறுபடியும் அது AK திரும்பி வருது. All are cyclic in nature. So choose the correct answer கேட்காங்க. So according they are giving a delta U value. Delta U value எப்படி சேஞ்ச் ஆகும் கேக்குறாங்க. ஓகேவா? So very very easy question பாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான question. நம்ம என்ன பண்ணலாம்? இது ஒரு cyclic process எடுத்துக்கிட்டாலே நமக்கு initial stateum final stateum same. Initial stateum final stateum same ஆ தான் இருக்கும். ஓகேவா? So we have two types of functions, state function and path function. ரெண்டு function இருக்கு. Okay, we have state function and path function. அப்படி நமக்கு மொத்தம் ரெண்டு type of functions இருக்கு. ஓகேவா? So whenever there is a cyclic system, அதோட initial path stateum final stateum same ஆ இருக்க போகுது. ஓகேவா? So the change in the state function, the change in the state function will be always equal to 0. ஏன்னா initial stateum same தான், final stateum same தான், அது எங்கேயும் மூவ் ஆகவே இல்லை. So the change in state function is always 0. So யாரெல்லாம் is a state function? Delta U is a state function 0. Delta H is a state function 0. Delta S is a state function 0. Delta G is a state function, it is also equal to 0. So எல்லா thermodynamic properties என்னதான் for a cyclic process அது 0 தான். But for path function யார் path function இருப்பா? Work is a path function and Q is a path function. That will not be equal to 0. Depends on the condition. ஓகேவா? எப்பவுமே cyclic processக்கு delta U ஓட value 0 தான். Okay, so for any cyclic process the value will be equal to 0 because all are equal. So all are equal to 0, which means all are equal. Option A is our correct answer. Okay, so be careful guys. So prepare your own formula chart. நம்ம கைப்பட எழுதி ஒரு formula chart make பண்ணுங்க and just read it, memorize it and practice it and you can clear it, I hope. Okay, so wish you all the best and we will meet in our future sessions. Until then, stay tuned. Bye.